ஐயோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் அன்பாக்சிங் பண்ணி ஓட்டி பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஃப் ரோட் ட்ரக் மாதிரி தான் இருக்கும். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் ரிட்டனான காரே தான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது மேலே லேபிள் இருக்குது. ஆல்ரெடி இந்த இதெல்லாம் கிழிச்சிருக்காங்களே, தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆமான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்சி ஆஃப் ரோட் ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை ஆஃப் ரோடு கார் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பொசுன்னு சின்னதாக இருக்குது. டயர்லாம் பாருங்கள், ரப்பர் மாதிரி செம்மையாக அமுங்குது. நெக்ஸ்ட்டு ஆமாங்க ஐஸ், இந்த கார் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் இதுலேருந்தே தெரியுது. இது பாருங்கள், இந்த டேக் பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. கடவுள், இங்கே பாருங்கள், பட்டன் எல்லாம் உள்ளே போயிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட்டன் ஆனால் உள்ளே போயிருக்கு. இது ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதேமாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இதை கழட்டலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பின்னை கழட்டலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு மான்சர் ட்ரக்கை போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி தான். இந்த பின்னை கழட்டினா இந்த இதை கழட்டலாம். ஆனால் இது ஆன் பண்ணால் லைட் எரியும்னு நினைக்கிறேன் கைஸ். பேட்ரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த காரை ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வேணால் தெரியுது. அப்படி தானே? அப்படியே தான் நினைக்கிறேன், தெரியல. சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதில் பேட்ரியை போட்டுருவோம் கைஸ். பேட்ரி ஆல்ரெடி போட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி பேட்ரி கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. இது என்ன இங்கே கழட்டிட்டு இருக்குது? அடக்கடவுள, என்ன இலவோ தெரியல. சரி, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஆல்ரெடி யாரோ கழட்டி ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். அது வேணால் தெரியும். அந்த டேகே பார்த்திங்கன்னா யாரோ கட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்தே தெரியுது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த சாக்கப் சேர் மாதிரி இருக்குது பாருங்கள், கழண்டுட்டு இருக்குது. இதை போட்டுருவோம். போட்டாச்சு கைஸ். ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணால் லைட் எரியுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒயிட் கலர் லைட் எரியுது இந்த இடத்துல. இது உங்களுக்கு தெரியாது, அதான் இங்கேயும் எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே எரியுது, இந்த இடத்துல எரியுது, ஒயிட் கலரில் எரியுதுதா. இங்கே பாருங்கள், டயர் கீழே பாருங்கள், ரெண்டா பக்கமும் எரியுது. நைட்டில் ஆனால் போனால் வேணால் நல்லா தெரியும் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எரியுது பாருங்கள். இந்தா இங்கே பாருங்கள், இதுலேயே தெரியுது பாருங்கள், இந்த அலாயில் இந்தா தெரியும்னு நினைக்கிறேன். காரும் செம்மையாக இருக்குது. இது ஒரு ஆஃப் ரோடு கார் தான். கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது. இது எனக்கு ஆல்ரெடி இந்த கண்ட்ரோல் பிடிக்கும். என்ன அந்த கண்ட்ரோலில் பாருங்கள், இது ஏதோ ஏன்னா உடஞ்ச மாதிரி இருக்குது. சரி, அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். செல்லெல்லாம் எதுவும் கொடுக்கல கைஸ். ஐயோ, எங்கிட்ட இருக்கிறது பெரிய செல்லு, எங்கே கொடுத்துருக்கிறது சின்ன செல்லு. இதுலேயும் உடஞ்சிருக்குது கைஸ். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பாதியிலே போயாச்சு. அந்த ரிமோட் கண்ட்ரோலில் செல் போடுறதோடு இருக்கும். வாங்க அதை செல் போட்டு இப்போ ஓட்டி பார்ப்போம். ரிமோட் கண்ட்ரோலில் கழட்டிட்டு செல்லு போட்டுருவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன செல்லாக இருந்துச்சு, அதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு போனால் அங்கே ஒர்க் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அப்படியே என்னாச்சு, 3 செல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்ன செல்லு. செல்லு போட்டுருவோம். காய் செல்லு போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட் கலரில் லைட் எரியும், தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் இருக்குது, ஆஃப் ஆனு. கண்ட்ரோல் நல்லாவே தான் இருக்குது பாருங்கள். இதில் ஏபிசிடின்ட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்தாண்டு 2 பட்டன் இருக்குது, ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி அன்றைக்கே பேட்ரி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு காய்ஸ். இந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காணுமே, திரும்புது, ஓட மாட்டேங்குது. அடக்கடவுளே காய்ஸ், ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது இந்தாண்டே அந்தாண்டே மட்டும்தான் ஓடுது. ரிமோட் கண்ட்ரோலில் தான் ஏதோ ப்ராப்ளமா கைஸ். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோலை ஃபுல்லாகவே கழட்டி பார்த்துருவோங்க கைஸ்.
இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் லூஸாக இருக்குது, அதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னதான் ஆச்சு? என்னதான் ஆச்சு? இதில் ஃப்ரெங்கிங் தான் இங்கே இதாக இருக்குது, கரெக்டாகவே இல்லைல்ல. இங்கே பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். அதான் இதில் பாருங்கள், ஃப்ரெங்கி கரெக்டாக ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இதை சரி பண்ண போகிறோம். கழட்டி பார்த்துருவோமா? கழட்டி வச்சு இதில் இப்படி வைக்கணும்னு தெரியலையே. இதில் இப்படி வைக்கணுமா? இப்படி வச்சாச்சு. இப்போ இதை லாக் பண்ணணும். குச்சில் வர மாதிரி இது பண்ணுறா. ஒரு நிது உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நிது எதோ காணுமே. இங்கே தான் இங்கேயே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சாட்ருக்கு. அதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பின்னாடி செல்லு போட்டு பார்த்துட்டு ஓடுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். செல்லு போட்டாச்சு, ஆனும் பண்ணியாச்சு. ஓட மாட்டேங்குது அப்பயுமே. இது அந்தாண்டி இந்தாண்டி திருப்பணும், இதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லை சாரி, இதில் ஆன் பண்ணிப்போம். இப்போ ஓடுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்தாண்டி வேணால் திரும்புது. இது அப்பயும் இது ஒர்க் ஆகலையே. இந்தாண்டி திரும்புது. இந்தாண்டா காரில் ஒரு ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா இதுலேருந்து இந்தாண்ட இந்த கொம்பு உடஞ்சிருச்சுடா காய்ஸ். இதுலேருந்து இது ஒன்று உடஞ்சிருச்சு காய்ஸ், அதனால தான் ஓட மாட்டேங்குது. ரிட்டன் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஓட மாட்டேங்குது காய்ஸ். அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண பொம்மை இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இதை அப்படியே கொண்டு போய் போட்டுருவோம். காரு மட்டும் பாருங்கன்னா செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், சாக்கப் பயங்கரமாக அமுங்குது, செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கார் வாங்கினதுக்கோசரம் கையிலேயே ஓட்டி காட்டிடுவோம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக போகுது. கார் ஓடினா நல்லா இருந்திருக்கும். இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யலை, அதனால தான் இப்போ கையிலே ஓட்டி பார்த்துருவோம். பாருங்கள் எப்படி போகுது. ஸ்பீடாக போகும்னா அது அந்த நிது உடஞ்சி போச்சு, அதனால் சும்மா கையில் ஓட்டி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இது ஒரு நிது இருக்கும், அந்த நிது உடஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த காரை இப்போ கையில் ஓட்டி காட்டுறேன். ஆனால் செம்மையாக போகுது கையில் ஓட்டுறதுக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் நிது ஒர்க் ஆக மாட்டேங்குது காய்ஸ். பாருங்கள், கையிலே தான் ஓட்ட போகிறோம். ஆனால் பயங்கரமாக போகுது. ரிமோட் கண்ட்ரோல் தான் ஒர்க் ஆகலையே, என்ன பண்ணுறது? இல்லையே ஒரு ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, பார்த்துக்கோங்க. என்ன பொழப்பு இது. ஐயோ கைஸ் இப்போ பாருங்கள். ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஒர்க் ஆகலையே, செம்மையாக தான் போகுது. என்ன பண்ணுறது, ரிமோட் கண்ட்ரோல் தான் ஒர்க் ஆகலை காய்ஸ். இந்த காரு செம்மையாக இருக்கு. சாக்கப்புமே பாருங்கள் பின்னாடி செம்மையாக அமுங்குது. ஆனால் நல்லாவே போகுது, உருட்டி விடும் போதே நல்லா போகுது. கார் மட்டும் ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்குங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஒர்க் ஆகலை. அதனால் இதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.